இந்த லெசன்ல நம்ம ஸ்மார்ட் கைட பத்தி பார்க்க போறோம். ஸ்மார்ட் கைடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வியூ மெனு கிரிட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்மார்ட் கைட் செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்மார்ட் கைட்னால நமக்கு என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம அலைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகும். அதுக்காக இது யூஸ் பண்றோம். இப்ப நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்றோம். ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு கலர் ஃபில் பண்றீங்க. ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டுக்கு ஒரு கலர் ஃபில் பண்றோம். ரெண்டோட ஸ்டோக்கையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டோக்கு நன் கொடுத்துரும். இப்போ இந்த ரவுண்ட இந்த ரெக்டாங்கிளுக்கு எனக்கு சென்டர் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி பாருங்க. ஒரு லைன் உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க ஒன்று பாருங்க, ஒரு இப்ப நீங்க மவுஸ் ரிலீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு இந்த ரவுண்ட் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இதுவே இல்லாம இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்றீங்க, டூப்ளிகேட் எடுத்துக்கிறீங்க. இதுவே இந்த டாப் கூட அலைன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்க இது கூட அலைன் ஆகணும். மேல கொண்டு போய் பாருங்க. இப்ப உங்களுக்கு ரவுண்ட் கூட டாப்ல அலைன் ஆகுது. எனக்கு எதுல ஆகணும்? ரெக்டாங்கிள் தான் ஆகணும். அப்ப மேல திரும்ப மூவ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு கிரீன் லைன் வந்துருச்சு. இப்போ டாப்ல அலைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ரிலீஸ் பண்ணி பாருங்க, டாப்ல அலைன் ஆயிருக்கும். இது மாதிரி நம்ம அலைன்மெண்ட் ஈஸியா யூஸ் பண்றதுக்காக கைடு வந்து நமக்கு யூஸ் ஆகுது.